இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன மருமகள் சீரியலில் முக்கியமான கட்டம் இப்போ ஹை வோல்டேஜ் ட்ராக் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேதுபதிக்கு தமிழ்ச்செல்வி மேலே காதல் இருக்குது, தமிழ்ச்செல்விக்கு ஆனால் படிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. ராஜாங்கம் முதலெல்லாம் வேணாம், நம்மளுடைய இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாலும் கூட தன்னுடைய பையன் தனக்காக தான் தியாகம் பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சு அவருக்கு இந்த சம்மந்தத்தை ஏற்படுத்தியே கொடுத்துடலாம், கல்யாணத்தையே பண்ணி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டார். இதில் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ராஜாங்கத்துடைய பொண்ணு படித்த பொண்ணு, அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால அவர் படிக்கவே வேணாம் பொண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறாருங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டு வாசல் எல்லாரும் தட்டோட நிற்க வசந்தியை பார்த்து கிண்டல்லாம் பண்ணுறாங்க. ஈஸ்வரி என்னம்மா நல்லா வளைச்சி போட்டுக்கிட்டு அப்படியே இந்த பெரிய குடும்பத்து பையனை அப்படி இப்படிலாம் பேசிட்டு சேதுக்கு பிடிச்சிருந்துச்சி அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நேராக உள்ளே போய் உட்காரும் பொழுதே குடுன்னு தங்கச்சி ஓடி போய் தமிழ்ச்செல்வி கிட்டக்க ஏமா இந்த அக்கா இப்போ ஒன்றை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்க்கா, ஏதோ பெரிய பிரச்சனைக்கா, நம்ம அப்பா எதையோ நமக்கு தெரியாமல் பிளான் பண்ணிட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா சொல்கிறீங்க, இதுக்கு தான் சாரீலாம் கட்டி கோயிலுக்கு போகிறோன்னு பொய் சொன்னீங்களாடா அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாம் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு பாட்டியிலேருந்து எல்லோரும் இது சொந்த வீடா, என்ன பண்ணுறீங்க, நீ என்ன பண்ணுற, அது என்ன பண்ணுறா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தா அப்படின்லாம் சொன்னோன்னே சீக்கிரம் வர சொல்ல, என்ன பெரிய மகாராணியா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொண்ணு வருவா, நம்மளும் திருதுப்படி தானே வந்தோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு செல்லப்பாண்டி அப்படின்னா இங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு நேராக கிளம்பி போய் வாமா போகலாம் அப்படின்னா இதெல்லாம் வேணாம்ப்பா, கல்யாணம் எனக்கு இப்போ வேணாம்ப்பா, எனக்கு இப்போ அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைப்பா, தயவு செஞ்சு வேணாம்ப்பான்னு அழறாங்க. தமிழ் வேணான்னு திருப்பி சொல்ல இவங்க இவர் பண்ணிக்கோமா, இது எவ்வளோ நல்ல சம்பந்தம் தெரியுமா, எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமான்னு சொன்னால் இவங்க வேணாம் நான் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுதே டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, கோவமாயிட்டார். புள்ளனா நான் சொல்கிறத கேட்கணும், பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், இவா வசந்தி அப்படின்ட்டு அவங்கள போட்டு கையில் பிடிச்சி கிள்றாரு, அப்படியே கிள்ளி திருகிறாரு. அவங்க அப்படியே வலிக்குதுன்னு சொல்ல இவங்களும் வலிக்குதுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் அவங்க அம்மாவை சொல்லணும், வளர்ப்பு அப்படி ஒழுங்காக ஒத்துக்க சொல்லு, தேவையில்லாமல் இவங்கெல்லாம் வந்திருக்க நேரத்தில் இவ்வளோ பெரிய சம்மந்தம் வந்திருக்கிறதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், அவள் இந்த நேரத்தை முடியாதுனானா அவ்வளோதான் அப்படின்னு திருப்பி அவங்க அம்மா அழுது வழியில் துடிக்கிறத பார்த்து வேறு வழி இல்லாமல் சரின்னு அழுதுகிட்டே ஒத்துக்கிறாங்க. உடனே இவன் கண்ணை வேற தொடச்சிட்டு நேராக கிளம்பி வா அப்படின்ட்டு ஐயா வந்துட்டையா அப்படின்னு வர்றாரு. அப்படியே மற்றவங்கள்ட்ட கூடி நிற்கிறது, இங்கே மட்டும் போட்டு அடித்து பிரச்சனை பண்ணுறது. அவங்களும் உடனே பரிதாபமாக இப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் தட்டில் இதெல்லாம் காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வந்தால் இதை வீடியோலாம் எடுக்கிறாரு, வேறு சேது ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு கிள்ளிலாம் பார்த்துக்கிறாரு. ஒன்று அவங்க இதை கொடுக்கும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க, சுகர்லாம் வேணாம் குடிய அப்படின்னு. இப்போ சுகர் எனக்குங்கிறத இங்கே சொல்லி ஆகணுமா அப்படின்னு பேசுகிறாங்க. என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்னு திமிரா வேறு கேட்குறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்புறம் நேரம் அவங்க உள்ளே போக சொல்லியாச்சு. இப்போ அவங்க திருப்பி வேணான்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே, இனிமேல் பொண்ணு படிக்கலாம் போவேணாம், இனிமேல் இன்னிலேருந்து எங்கள் வீட்டு பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு போகிறது அந்த பழக்கம் அந்த இப்போ படிக்கிற பழக்கமே இருக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கப்புறமா கல்யாணம் 6 மாதம் கழிச்சு போய்க்கலாமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு சரி ஓகே இன்னும் 3 நாளில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வர புதன்கிழமையே நல்ல நாள் தான், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்க, அன்னைக்கு வச்சிடலாம் கல்யாணத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணோடனே இதெல்லாம் ஐயோ வேணான்னு எல்லாம் உள்ளவங்க அழுதுட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லாரும் பேசி முடிவு பண்ணி அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. வர புதன்கிழமை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 12th படிச்சுட்டு இருக்க பொண்ணை படிக்க விடாமல், பரீட்சை எழுத விடாமல் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போனோடனே இந்த பொண்ணை அழுது கெஞ்சி வசந்திகிட்ட புலம்புறாங்க, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுப்பா, உங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டார், இதுக்கு மேலே அதை பண்ணால் அடிச்சே கொண்டுருவார், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உனக்கு கல்யாணம்னே அவங்க உடஞ்சி போய் நிற்கிறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன